வணக்கம் மக்களே, இது உங்கள் ஷர்னோடாப். இந்த ஷர்னோபிலோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். அதை கேட்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலியமா கேட்டுக்கலாம். அண்ட் அதை தொடர்ந்து இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, மறுநாள் காலையில சரியா 8:30 மணிக்கு சோர்னோபில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய மின்ஸ்க்ன்ற இடத்துல இருக்கிற நியூக்ளியர் எனர்ஜி இன்ஸ்டிடியூட்ல ஒரு லேடி இருக்காங்க. இவங்க தான் இந்த சம்பவத்தோட ஹீரோயின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க இந்த நியூக்ளியர் எனர்ஜியை பத்தி நல்லா படிச்சிருக்காங்க அண்ட் இதை தொடர்பான ரிசர்ச்சும் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு இதன் மேல இருக்க அதிகப்படியான ஆர்வத்தின் காரணமாகவே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இவங்க இன்ஸ்டிடியூட்ல தான் இருப்பாங்க. அப்படிதான் இந்த சோர்னோபில் சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டும் இவங்க அசந்து அந்த இன்ஸ்டிடியூட்லயே தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சம்பவம் நடந்து சரியா 7:30 மணி நேரம் ஆகுது. அப்ப அவங்களோட வேலை செய்யற ஒரு ஜூனியர் ஒருத்தர் வராரு. என்ன மேம், நீங்க நைட்டு வீட்டுக்கு போலியோ, இங்கே தூங்கிட்டீங்களோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே, இங்க ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ ஓபன் பண்றாரு. அந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்க டோசிமீட்டர் அலாம் அடிக்குது. இது என்னன்னே புரியாத அந்த ஜூனியர் பையன் அங்க போய் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த டோசிமீட்டர்ல ரேடியேஷன் 9 பாயிண்ட்ஸ் காட்டுது. மேடம் 9 பாயிண்ட்ஸ் காட்டுது அப்படின்னு சொல்லும் போது, இது 9 பாயிண்ட்ஸ் தான் சொல்லி பதறி அடிச்சு அந்த மேடம் எரிச்சு வராங்க. இது ரொம்ப அதிகமான ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பையன், அச்சோ அப்ப நம்ம இன்ஸ்டியூட்ல எதனாவது லீக் ஆகுதா? இல்ல அப்படியாக வாய்ப்பே இல்ல, நான் தான் இங்க தானே இருக்கேன், அப்படி எதனா இந்த அலாம் இனிமே அடிச்சிருக்கணுமே. அப்ப அந்த ஜூனியர் சொல்றாரு, ஒருவேளை இது அமெரிக்கன்ஸோட வேலையா இருக்குமோ? அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இது வேற என்னமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த விண்டோ மிரர்ல இருக்க டஸ்ட்டை வைப் பண்ணி டெஸ்ட் பண்றாங்க. உடனே அதோட ரிசல்ட் வருது. அதை பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. அந்த பையன் என்னங்க மேம் அப்படின்னு கேட்கும் பொழுது அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது பாரு, இது யுரேனியம் பெக்கே, இது நியூக்ளியர் கோருக்குள்ள இருக்க ரியாக்டருக்கு யூஸ் பண்ற ஒரு ஃபியூயல்டா. இது அந்த கோர் வெடிச்சா மட்டும்தான் வெளியில வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி ஓகே, இங்க எதனா பக்கத்துல பவர் பிளானட் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது, எஸ் மேம், இங்க 250 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பவர் பிளானட் இருக்குன்னு சொல்லும் பொழுதே நம்ம ஹீரோயின் அந்த பவர் பிளானட்க்கு ஃபோன் பண்றாங்க. அங்க ஃபோன் பண்ணி கேட்கும் போது, இங்க எல்லாமே நார்மல் தாங்க, இங்க எதுவுமே பிரச்சனைலாம் இல்ல, நீங்க சொல்ற மாதிரிலாம் எந்த இஷ்யூ இங்க கிடையாது, இங்க எல்லாமே ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மறுபடியும் அந்த ஜூனியர் கிட்ட கேட்கறாங்க. அது இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப வேற எதனா இருக்கா அப்படின்னு கேட்டா, அப்ப அதை விட்டோம்னா சர்னோபில் தான், அது இங்க இருந்து 400 கிலோமீட்டர் தாண்டி இருக்கே அப்படின்னு சொல்லும் போதே உடனே சர்னோபிலுக்கும் ஃபோன் பண்றாங்க. அங்க இருந்து நோ ரெஸ்பான்ஸ், யாருமே போன் எடுக்கல. உடனே இங்கதான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது அவங்க பேக்ல இருந்து அயோடின் பில்ஸ் எடுத்து அந்த பையன் கிட்ட தராங்க. இதை நீ வச்சுக்கோ, இது அப்பப்ப போட்டுக்கோ, சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறாங்க. இப்ப அதே சமயத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப பரபரப்பா இருக்கு. அங்க இருக்க டாக்டர்ஸும் நர்ஸும் என்ன பண்றதுன்னே தெரியாம திணறி போயிருக்காங்க. அஃபெக்ட் ஆன பீப்புள்ஸ் கண்டினியூவா வந்திருக்காங்க. இவங்க கிட்ட போதுமான ஸ்டாக்ஸ் இல்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் இதை நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு ஸ்டாஃப் அஃபெக்ட் ஆன ஒரு ஃபயர் ஃபைட்டருக்கு பால்ல பஞ்சை தொட்டு ஒத்தரம் கொடுக்குறாரு. அதை பார்த்த ஒரு நர்ஸ் பதறி போய் கத்துறாங்க, சார் என்ன பண்றீங்க? அவர் ட்ரெஸ் ஃபுல்லா கண்டாமினேட் ஆயிருக்காரு, அவரை தொடாதீங்க, தள்ளி வாங்க, ஃபர்ஸ்ட் அவர் ட்ரெஸ் ரிமூவ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுங்க எல்லாருமே.